தேவனுடைய பெரிதான கிருபையினாலே அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். இன்றைக்கு நான் பேசுகிற இல்லை, வேற ஒரு சகோதரர் தான் பேசணும். அவர் வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஆகவே இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை கிடைக்க வாய்ப்பு. தேவன் யாரை கொண்டு எந்த நாளில் எப்பொழுது யாரை கொண்டு தேவன் பேச நம்மளோட சித்தமாக இருக்கிறாரோ அதை தேவன் நிறைவேற்றுவார். ஸோ இன்றைக்கு ரொம்ப நேரம் இவர் பெரிய பாடம், ஆனாலும் நமக்கெல்லாம் நிறைய சத்தியம் தெரிந்தவர்களால சில விஷயங்கள் சொல்லும் பொழுதே அதில் இருக்கிற ஆழங்களையும் சத்தியங்களையும் நாம் அறிந்தவர்களாக இருக்கிறதுனால வேகமாக நாம் போகலாம் என்று இருக்கிறோம். 10 மாதங்களாக தேவன் நம்மளை பாதுகாத்து இந்த 11ஆம் மாதத்தில் இது கடைசி வாரம், அதோட இந்த மாதம் முடிய போகுது. ஆகவே இன்றைய நாளில் நாம் பார்க்க இருக்கிற தேவ செய்தியினுடைய தலைப்பு, நாம் தேவனுக்குள் எவ்வளவாய் வளர்ந்திருக்கிறோம். நாம் தேவனுக்குள்ள எவ்வளவாய் வளர்ந்திருக்கிறோம், அதுதான் இந்த நாளில் நம்ம பார்க்க இருக்கிறோம். 10 மாதங்கள் நம்மளை கடந்து 11ஆம் மாதம் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. இந்த பாடம் எப்படி இருக்குன்னா, ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு மருத்துவ ஆலோசனை கேட்டால் டாக்டர் எப்படி என்ன சொல்லுவார், அந்த மாதிரி தான் இந்த காரியங்கள் இருக்கும். ஆகவே இந்த நாளில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சியும் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு குழந்தை எப்படி வளர்கிறதோ அப்படியே கிறிஸ்துவுக்குள் நாம் எப்படி வளர்கிறோம் என்று சொல்லி அநேக காரியங்களை வேதத்தில் ஒப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க. அதுதான் இந்த நாளில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒரு குழந்தை ஒரு மாதத்திலிருந்து 10 மாதம் எப்படி வளர்கிறது, அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்திருக்கிற நாம் கூட இந்த 10 மாதத்தை கடந்து வந்திருக்கிறோம், எவ்வளவு வளர்ந்து இருக்கிறோம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, ஒரு குழந்தை ஒரு கர்ப்பத்தில் எப்படி உற்பத்தி ஆகிறது என்று பார்க்கும் பொழுது, ஒரு கருப்பையிலே ஒட்டி கொண்டு ஒரு கருமுட்டையானது வளர ஆரம்பிக்கிறது. அந்த வயிற்றிலே ஒரு குழந்தை ஒரு தாயின் வயிற்றிலே உருவாகி இருக்கிறது என்று சொல்லி ஆரம்பத்தில் ஒரு தாய்க்கு பார்த்தீங்கன்னா தெரியாது. ஆஸ் யூசுவலாக எப்பொழுது இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. அந்த குழந்தை வயிற்றில் இருக்கிறது என்று சொல்லி அந்த தாய்க்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் ஒரு வயிற்றிலே ஒரு கரு உருவாகி இருக்கிறது என்று சொல்லி வேதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், சங்கீதம் 139ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சங்கீதம் 139:16. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்றப்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. பாருங்க, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. அந்த ஸ்திரீக்கு தெரியாது இப்படி வயிற்றுல ஒரு குழந்தை கரு உருவாயிருக்கிறது என்று சொல்லி ஆரம்பத்தில் அந்த ஸ்திரீக்கு தெரியாது. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, அவைகள் என்ன விதமாக உருவேற்படும் என்று உம்முடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அப்போ ஒரு மனிதனை தேவன் எங்கிருந்து ஆரம்பிக்கிறார்னா, கருவிலிருந்து அவர் நம்மளை பாதுகாத்து கொண்டு வருகிறவராக இருக்கிறார். நம்ம சொல்ல இவர் மூலியமாக தாங்க நான் தேவனை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு. ஆனால் எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார், முன்குறிக்கிறவராக முன்குறித்து நம்மளை இங்கே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். பாருங்க, ஒரு வயிற்றிலிருந்து தாயின் வயிற்றிலிருந்து நம்மளை கண்கின்ற தேவனாயிருக்கிறார், நம்மளை அரவணைக்கிற தேவனாயிருக்கிறார். அதை தான் எரேமியாவில் பார்க்கிறோம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எரேமியா 1:5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். பாருங்க, தாயின் வயிற்றிலிருந்தே தேவன் நம்மளை செலக்ட் பண்ணி கொண்டு வரார். அதேதான் சங்கீதத்திலேயே அதே வார்த்தை ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க. சங்கீதம் 71ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சங்கீதம் 71:6. நான் கர்ப்பத்தில் உட்பவித்தது முதல் உம்மால்
ஆதரிக்கப்பட்டேன். உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. பாருங்க, உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். பாருங்க, தாயின் வயிற்றிலிருந்து எடுத்தது யாருங்க? தேவன் தான். நம்மள வேணா டாக்டருங்க ஹாஸ்பிட்டலில் கேஎம்சியில் எடுத்துருக்கலாம், இல்லை ஏதாவது ஹாஸ்பிட்டலில் எடுத்துருக்கலாம். ஆனால் இது நடந்த சம்பவத்தை இங்கே வெளி உலகத்தில் அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஆனால் இதெல்லாம் உண்டாக்கினது தாயின் வயிற்றில் இருந்து நம்மளை ஆதரித்து நம்மளை கொண்டு வருகிற தேவனாயிருக்கிறார். அப்போது இந்த கர்ப்பப்பை ஒரு கரு உருவாகிற விதம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், இந்த பூமிக்கு ஒப்பிட்டு சொல்கிறாங்க. எப்படி இந்த பூமியில் ஒரு விதை போட்டால் அது விதையாக வளர்ந்து ஒரு செடியாக ஒரு மரமாக வளர்கிறதோ அப்படிதான் இருக்கிறது தாயின் வயிற்று என்று உபாகமம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உபாகமம் 7:13. உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும். போதும் சிஸ்டர். அப்போ எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாங்கன்னா, கர்ப்பத்தின் கனி என்பது இந்த பூமியில ஒரு கனி ஒரு விதை போட்டால் எப்படி உற்பத்தி ஆகிறதோ அதற்கு ஒப்பிட்டு தான் அதை சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த 10 மாதங்களாக ஒவ்வொரு மாதத்தில் எப்படி ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சி இருக்கும், நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியும் எப்படி இருக்கிறது. முதல் மாதம் முதலாவது நாம் தேவனுக்குள்ளாக ஒரு சின்ன கருவை போலத்தான் என்ன செய்கிறோம், உருவாகிறோம். மற்றவங்களுடைய ஒரு உதவியோடு யாராவது ஒருத்தர் சொல்லி யாராவது ஒருத்தர் கேட்டு நாம் வந்திருந்தாலும் தேவன் நம்மளை முன்குறித்தவராக இருக்கிறார். இது ஒரு ஆரம்ப நிலை. 2ஆம் மாசத்துல பார்த்தீங்கன்னா அந்த வயிற்றில் இருக்கிற கருவானது என்ன செய்ய ஆரம்பிக்கும், வளர ஆரம்பிக்கும். அதில் என்ன வளர்கிறது, இருதய துடிப்புகள் ஆரம்பிக்கிறது. ஒரு குழந்தையுடைய வயிற்றில் இருக்கிற குழந்தையுடைய வெயிட்டு 2.5 சென்டிமீட்டர் இருக்கிறது. அதற்கு கை கால் ஒரு துளிர் விட ஆரம்பிக்கிறது. உள் உறுப்புகளும் துளிர் விட ஆரம்பிக்கிறது. முதல் 2ஆவது மாசத்துல 2ஆவது மாசத்துல ஒரு சின்ன துளிர் போல உருவாகிறது கை கால்கள் இவைகள் எல்லாம். அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒப்பிட்டு சொல்லும் பொழுது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 பேதுரு 2:12. புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். பாருங்க, அங்கே முதல் 2ஆம் மாசத்துல ஒரு கை கால்கள் லைட்டா அப்படி துளிர் விடுகிறது. அதை ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது உங்கள் நடக்கைகள் உங்களுடைய கிரியைகள் எல்லாவற்றிலும் மற்றவர்களுக்கு ஒரு மாதிரியாக இருங்கள் அப்படின்றார். இப்படி நிறைய வசனங்கள், ஒவ்வொன்று அவயத்திற்கும் அநேக வசனங்களை கொடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையை நமக்கு வேதமானது வளருங்கள் என்று கற்றுக் கொடுத்தே வருகிறது. இது 2ஆம் மாசத்திற்கான ஒரு நிலை. 2ஆம் மாசத்துல இந்த கைகள் கால்கள் துளிர் விட ஆரம்பிக்கும், உள் உறுப்புகளில் துளிர் விட ஆரம்பிக்கும். இது 2ஆம் மாதம். 3ஆம் மாதம் வந்துச்சு அப்படின்னா 3ஆம் மாதத்தில் முகம் தெரிய ஆரம்பிக்கும். கருவில் இருக்கிற முகம் ஒரு குழந்தையின் முகம் என்று முகம் தெரியும். அதனால தான் ஃபர்ஸ்ட் ஸ்கேன் எப்போ எடுக்கிறாங்க ஸ்திரீகள், உங்களுக்கு தான் தெரியும். 3ஆம் மாதம் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்கேன் எடுக்கிறாங்க. ஏன் தெரியுங்களா, அது குழந்தை தான் இருக்குதா இல்லை கர்ப்பத்தில் கட்டி எதுனா இருக்குதா வேற ஏதாவது இருக்குதான்ட்டு 3ஆம் மாதம் என்ன பண்ணுவாங்க, ஒரு பரிசோதனை செய்வார்கள். அப்படியே 3ஆம் மாதத்துல தான் ஒரு உடன்படிக்கை தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு உடன்படிக்கை நடக்கிறது. முதலாவது தேவனுக்குள்ளாக நாம் நடக்க ஆரம்பித்து அடுத்து என்ன ஒரு சம்பவத்திற்கு போகிறது என்று சொன்னால் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 பேதுரு 3 படிங்க.
அதற்கு ஒப்படையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. இந்த 3ஆம் மாசம் எதுக்கு ஒப்பிடுறாங்கன்னா ஞானஸ்தானத்தை தேவனுக்குள்ளாக ஒரு நல் நடக்கை வளர ஆரம்பித்து ஞானஸ்தானம் என்று ஒன்று எடுக்கிறாங்க. ஸ்கேன் பண்ண பிறகு என்னங்க கன்ஃபார்ம் ஆகிடும் குழந்தை இருக்கிறது. ஞானஸ்தானம் கூட இருந்தங்க, அதுக்கு அடையாளமாக ஒரு உறுதி தான், ஒரு உடன்படிக்கை. 3 மாதம் ஆன பிறகு ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அதிலிருந்து 3ஆம் மாசத்துல அது வரைக்கும் அந்த ஸ்திரீ என்ன பண்ணுவாங்க, என்ன வேணாலும் சாப்பிடுவாங்க. ஆனால் குழந்தை வயிற்றில் இருக்கிறது என்று உறுதியான பிறகு அவர்களுக்கு போகின்ற ஆகாரம் என்னவாக இருக்கும், பலமான ஆகாரமாக இருக்கும். இஷ்டத்துக்கு சாப்பிட்ருவாங்களா, மாசமாக இருக்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தங்க கன்சீவாக இருக்காங்கன்னா என்ன செய்ய மாட்டாங்க, இஷ்டத்துக்கும் என்ன கிடைக்கிறத சாப்பிட முடியாது. ஏன், அது கருவில் உள்ள குழந்தைக்கு பாதிப்பு உண்டாகும். அப்படியே ஞானஸ்தானம் என்று ஒரு உடன்படிக்கை தேவனுக்குள் நம்ம செய்த பிறகு நமக்குள்ள போகின்ற ஆகாரம் கூட எப்படிப்பட்டதா இருக்கணும், உள்ளான மனுஷன் வளர்கின்ற ஆகாரமா இருக்கணும். உள்ளான மனுஷன் என்ன செய்யணும், வளர்கின்ற ஆகாரமா இருக்கணும். எந்த ஆகாரம் கிடைக்கிறத எடுத்து உள்ளார போட்டுக்கிறது இல்லை. அதுதான் பலமான ஆகாரம். அந்த பலமான ஆகாரத்தை அந்த ஸ்திரீயானவள் என்ன செய்கிறாங்க, சாப்பிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க, மாம்பழம் சாப்பிடாத, என்னங்க மாம்பழம் சாப்பிட்டா மாந்தன்னுவாங்க. என்னங்க எல்லாம் நீங்கள் தான் சொல்லணும், எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்புறம் என்ன சாப்பிட மாட்டாங்க, நாகப்பழம் சாப்பிட மாட்டாங்க. ஏங்க குழந்தை கலர் மாறிடுன்ட்டு. பப்பாளி பழம் சாப்பிட மாட்டாங்க, கரு கலைஞ்சிருன்ட்டு. இப்படி நிறைய காரியங்கள் இருக்கிறது. அப்போது முதல்ல ஆகாரத்தை 3ஆம் மாதத்தில் ஆகாரத்தை டிசைட் பண்ணுறாங்க ஸ்திரீயானவள். 3 மாதத்துக்கு அப்புறம் ஸ்திரீயானவள் குழந்தை இருக்கிறது என்று கன்ஃபார்ம் ஆன பிறகு, ஒரு நிச்சயம் வந்த பிறகு அவர்கள் முதல் செய்கிற வேலை ஆகாரத்தை அவள் என்ன செய்வாங்க, சீர்படுத்துவாங்க. அப்படியே ஞானஸ்தானம் என்று தேவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ண பிறகு என்ன, நாம் சாப்பிடுகின்ற ஆகாரம் பலமுள்ள ஆகாரமாக இருக்கணும். பலமுள்ள ஆகாரம் உள்ள போச்சானால்தான் என்னங்க குழந்தை வளரும். இந்த 3 மாதம் அப்படி கடந்து வரும் பொழுது நமக்கு ஒரு மாற்றம் வரும். அது என்னென்ன மாற்றம்னா அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்திரீயினுடைய முகங்கள் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். 3 மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வரும். அப்படியே பலமான ஆகாரமாகிய தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள போக போக நம்மிடத்திலும் இருந்து மாற்றங்கள் வர வேண்டும். அதுதான் சங்கீதம் 111ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசையும் அழியும். சங்கீதம் 111:10ங்களா? ஆமா, சரி சரி. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனையின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அங்கதான் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுதுதான் தேவனுக்குள்ளாக நான் வளருவேன் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை செய்து அங்கதான் ஆரம்பமாகும். அதன் பிறகு அந்த ஸ்திரீக்கு ஆகாரம்லாம் என்ன செய்யாது, பிடிக்காது. ஏங்க, அது வரைக்கும் வேற வேற ஆகாரம் சாப்பிட்டு இருந்தாங்க. இப்போ புதுசாக ஆகாரம் மாறும்பொழுது என்னங்க, வாந்தி வர மாதிரி இருக்கும், தலை சுத்துற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இதுவரை உலக காரியங்களில் நாம் செயல்பட்டு கொண்டிருந்து அதை விட்டு சற்று விலகி இருக்கும் பொழுது இது போன்ற சூழ்நிலைகள் வரும். அதுதான் 2 கொரிந்தியரில் அது அழகாக சொல்கிறாங்க. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 13:5. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள். பாருங்க, ஒரு டெஸ்ட் எடுத்துட்டாங்கன்றாங்க. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று நீங்களே சோதித்து பாருங்கள்.
உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள். உங்களை நீங்களே ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்க. 3ஆம் மாதம் எப்படி ஒரு டெஸ்ட் எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நமக்குள்ள போகின்ற ஆகாரம் எப்படி இருக்கிறது, நாம் வளர்றோமா அப்படின்ட்டு ஒரு டெஸ்ட் எடுத்துக்கணும். இதுதான் 3ஆம் மாதத்தின் நிலை. உங்களை டெஸ்ட் பண்ணீங்கன்றாரு. நீங்கள் சாப்பிட்றீங்களா ஆகாரம், இது பலமுள்ள ஆகாரமாக இருக்கிறதா, பலனற்ற ஆகாரமாக இருக்கிறதா? பலமுள்ள ஆகாரம் புசிக்கும் பொழுது அதற்கான பலனை நம்மளால் பார்க்க முடியும். இந்த 3ஆம் மாதத்தில் ஒரு டெஸ்ட் எடுத்துருங்க அப்படின்றாங்க. அப்போ ஞானஸ்தானம் எடுத்து அது ஒரு டெஸ்ட். அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது. 4ஆம் மாதம் 1, 2, 3 முடிஞ்சு 4ஆம் மாதத்துக்கு இப்போ வந்துட்டோம். 4ஆம் மாதத்தில் எலும்புகள் எல்லாம் என்னவாகிறது, பலன் பெற ஆரம்பிக்கிறது. வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு எலும்புகள் எல்லாம் பலன் பெற ஆரம்பிக்கிறது. எலும்புகள் என்று சொன்னாலே என்னங்க, பலன். அப்படியே ஞானஸ்தானம் எடுத்து தேவனுடைய பலமான ஆகாரத்தை சாப்பிட்டு நம்ம கூட என்ன செய்வோம், பலன் பெற வேண்டும். வயிற்றில் இருக்கிற தாயின் வயிற்றில் எலும்புகள் எல்லாம் பலன் பெறுகிறது. அதான் பிரசங்கியில் சொல்றாங்க பாருங்க, பிரசங்கி 11:5. ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். பாருங்க என்ன சொல்றாருன்னா, தாயின் வயிற்றில், ஒரு தாயின் வயிற்றில் எலும்பு எப்படி உருவாகுதுன்ட்டு மெடிக்கல் ரீதியாக இன்ன வரைக்குமே தெரில எப்படி உருவாகுதுன்ட்டு. என்னங்க, ஏதாவது ஒரு சின்ன ஒரு பொருள், ஏதாவது ஒன்று, ஒரு இரும்போ ஏதோ ஒன்று வயிற்றில் முழுங்கிட்டேன்னா ஆகுதுங்க, எவ்வளோ பெரிய பாதிப்பு வருது. ஆனால் ஒரு தாயின் வயிற்றில் எப்படி எலும்பு உருவாகுது என்ற விதம் இன்று வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல, எப்படி உருவாகிறது என்று சொல்லி. ஸோ 4ஆம் மாதத்தில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், எலும்புகளும் தசைகளும் தோள்களும் அதனுடைய பலனை ஆரம்பிக்கிறது. அதை யோபுல ரொம்ப அழகாக சொல்றாரு. இந்த 4ஆம் மாசத்துல என்ன ஒரு மனிதனுக்கு நடக்கிறது என்று சொல்லி யோபு 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தோலையும் சதையையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை விசைத்தீர். பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இந்த 4ஆம் மாசத்துல ஒரு மனுஷனுக்கு என்ன நடக்குதுன்னா, தோலும் தசைகளும் எலும்புகளும் ஒரு மனிதனுக்குள்ளாக உருவாகுது. 4ஆம் மாசத்துல ஒரு கரு உருவாகி 4 மாதம் வரைக்கும் வந்துருச்சு. இந்த 3ஆம் மாசத்திலிருந்து 5ஆம் மாசம் வரைக்கும் என்ன சொல்லுவாங்க, டிராவலிங்கு பண்ணக்கூடாது. ஏங்க, வயிற்றில் இருக்கிற கரு கலைய வாய்ப்பு இருக்கிறது. அப்படியே ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும், பலமான ஆகாரம் நம்ம சாப்பிட்டாலும் தேவனை விட்டு விலகி போகின்ற வாய்ப்பு உள்ளது. என்னங்க, இயேசு கிறிஸ்துவோட எவ்வளோ பேர் புறப்பட்டாங்க? 120 பேர் புறப்பட்டு போனாங்க, 70 பேர் புறப்பட்டு வந்தாங்க. ஆனால் மீந்தது 12 பேர். அப்படியே இன்றைக்கு நம்ம கூட பாருங்க, எவ்வளோ நம்ம ஆரம்ப கட்டத்தில் நம்முடைய சகோதரர்கள் எவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக வழி விலகி வேறு இடத்திற்கு போயிட்டாங்க, வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. அப்போது என்ன செய்யக்கூடாது, என்ன செய்ய முடியாது, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் பலமான ஆகாரம் சாப்பிட்டேன் அப்படின்ட்டு தன்னுடைய சுயமாக தன்னுடைய இஷ்டத்திற்கு இருக்க முடியாது. அப்போ என்ன வேணும், அந்த 3 மாதத்துலேருந்து 5 மாதம் வரைக்கும் அந்த ஸ்ரீயானவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, எங்கேயும் பயணிக்காமல் அவர்கள் அமைதியாக இருப்பாங்க. வாய்ப்பு இருக்கிறது, தேவனை விட்டு நான் விலகவும் மாட்டேன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. வாய்ப்புகள் இருக்கிறது. இது 4ஆம் மாதம். நாங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போனாலும் டாக்டர் கொடுக்கின்ற ஆலோசனைகளும் இப்படி தான் இருக்கும். ஸோ 4ஆம் மாதத்தில் பார்த்தீங்கன்னா எலும்புகளும் தசைகளும் நம்முடைய அந்த கருவிலே உருவாகுது. ஒரு பலன் அந்த தாயின் வயிற்றிலே உருவாகிறது. அப்படியே 4 மாதத்தை கடந்து 5ஆம் மாதத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா,
குழந்தையின் தோளில் உள்ள குழந்தைகள் என்ன செய்யுமா, அந்த 5ஆம் மாசத்துல வெளியிலிருந்து வர சத்தம் இருக்குதுங்களா, அந்த சத்தத்தை கேட்க ஆரம்பிக்கும். 5ஆம் மாசத்துல வெளியிலிருந்து வருகின்ற சத்தத்தை கேட்க ஆரம்பிக்கும். ஆனால் அதற்கு என்ன செய்யாது, ரியாக்ஷன் பண்ணாது, பதில் கொடுக்காது 5ஆம் மாசத்துல. ஆனால் கேட்கும். வெளியிலிருந்து வர சத்தம் மாத்திரம் 5ஆம் மாதத்தில் கேட்கும். அப்படியே ஞானஸ்தானம் எடுத்து பலமான ஆகாரத்தை புசித்து பலமாய் நாம் நடக்கும் பொழுது தேவன் பேசுகின்ற சத்தம் நமக்கு கேட்கும். அப்போதான் தேவன் நம்மளோடு பேசுகிறது, தேவன் நம்மளோடு இடைப்படுகிறது. அப்பொழுதுதான் நமக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கும், கேட்க ஆரம்பிக்கும். அதுதான் யோவான்ல சொல்றாரு பாருங்க, யோவான் 18:37. ஆமா. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்கிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான். அப்போதான் தேவனுடைய சத்தம் அந்த காதுக்குள்ளாக போக ஆரம்பிக்கும். இது 5ஆம் மாதத்தினுடைய நிலை. நல்ல பலமான ஆகாரத்தை புசித்து நாம் நடக்கும் பொழுது நமக்கு தேவனுடைய சத்தம் கேட்க ஆரம்பிக்கிறது. நம்முடைய சீரான நடக்கைகளாலும் ஞானஸ்தானத்தினாலும் ஒரு உடன்படிக்கை செய்து பலமான ஆகாரத்தை புசித்து நாம் நடக்கும் பொழுது தேவனுடைய சத்தத்தை நம்மளால் அப்பதான் உணர முடியும். இது 5 மாதங்கள். ஸோ 5 மாதத்திலிருந்து இப்போ 6ஆம் மாதத்துக்கு போயிடுறோம். என்னங்க வேகமாக போகிறீங்கன்னு, நாட்கள் அப்படி தான் வேகமாக போயினே இருக்கும். என்னங்க நாட்கள் அப்படி தான் வேகமாக போயிட்டே இருக்கும். இப்போ தான் கருத்தரிச்சிருப்பாங்க, 10 மாதம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் எவ்வளோ சீக்கிரம் போகுதுன்னு தெரியாது, வேகமாக போயிடும். ஆகவே 6ஆம் மாதத்தில் வந்திருக்கிறோம். இப்போ 6ஆம் மாதம் என்பது ஒரு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு மாதமாக இருக்கிறது. என்ன ஒரு முக்கியமான மாதம் என்று சொன்னால், 6ஆம் மாதத்தில் கருவில் இருக்கும் குழந்தை சத்தத்தை 5ஆம் மாதத்தில் கேட்குது. 6ஆம் மாதத்தில் அந்த சத்தத்திற்கு பதில் செய்து ரியாக்ஷன் பண்ணும். அதுக்கான வெளிப்படையான காரியங்கள் உள்ள இருந்தே செய்யும். 6ஆம் மாதத்தில் அந்த குழந்தையுடைய அதோட செய்கிற காரியங்களை பார்க்கலாம். அதுதான் லூக்கா 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். லூக்கா 1:41. எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு. போதும் சிஸ்டர், அது 36 படிங்க. 1:36. இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். பாருங்க, 6ஆம் மாசத்துல என்ன நடக்குது? எலிசபெத்து மரியாளும் ஒருவரோடு பேசிக் கொண்டிருக்கும் போது மரியாள் வாழ்த்தின பொழுது, அந்த வாழ்த்துதலை கேட்ட பொழுது எலிசபெத்து வயிற்றில் இருந்த குழந்தை துள்ளி குதிக்குது. இது எத்தனையாம் மாதம்? 6ஆம் மாதம். எப்படி இந்த மாற்றங்கள் வந்தது? படிப்படியாக அந்த குழந்தை வளர்ந்து கொண்டே வருது, படிப்படியாக. அதனால தான் பார்த்தீங்கன்னா யூதர்கள்லாம் இஸ்ரவேலெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சிறு வயதில் ஒரு பெண் கருத்தரித்திருக்காள் என்று சொன்னால், அந்த கருத்தரித்திருந்த பெண் அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுதே என்ன செய்வாங்க, வேதத்தை சத்தமாக படிப்பாங்க. வேதத்தை சத்தமாக படித்து அது வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு போகின்ற அளவிற்கு அவங்க படிப்பாங்க. வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு அந்த சத்தம் கேட்கணும், அப்படி படிப்பாங்க. மேலை நாடுகளில், நல்ல வளர்ந்த நாடுகளில், கல்வியில் சிறந்த நாடுகள் எல்லாம் நீங்க போய் கேட்டீங்க அப்படின்னா அவர்கள் செய்கின்ற காரியம் இப்படிதான் இருக்கு. என்ன செய்வாங்க, கருத்தரித்த பொழுது அந்த ஸ்திரீங்க என்ன செய்வார்கள், அவர்கள் ஞானத்தை வளர்த்து கொள்வதற்கு என்ன தேவையோ அதெல்லாம் அவர்கள் படிக்க ஆரம்பிப்பார்கள். இது 6ஆம் மாதம்.
6ஆம் மாதம் வந்த பிறகு அங்க என்ன செய்ய முடியாது, கரு கலைக்க வாய்ப்புகள் இல்லை. ஏன்? ஒவ்வொரு மாதமாக கடந்து வந்த முதல் மாதம் ஒரு கருவாக உருவாகி 2ஆம் மாதத்துல கால்கள் எல்லா சரீரங்கள் துளிர்விட ஆரம்பித்து 3ஆம் மாதத்துல ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு 4ஆம் மாதத்துல பலமான ஆகாரத்தை பெற்றுக்கொண்டு 5ஆம் மாதத்துல இன்னுமாய் நாம் பலப்பட்டு 6ஆம் மாதத்துல வரும் பொழுது தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதற்கான கிரியைகள் செய்யும் பொழுது கருவை கலைக்க வாய்ப்பில்லை. அதுதான் ரோமர் சொல்றாரு பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 36 39 வரை வேகமாக வாசிங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வரும் காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ஒரு நிச்சயம் அப்பதாங்க வருது. 6ஆம் மாதம் வந்த பிறகு இதுக்கு பிறகு கருவை கலைக்க முடியாது என்கின்ற ஒரு நிச்சயம் வருகிறது. பாருங்க, அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒப்பிட்டே சொல்லிட்டே வராங்க. 5ஆம் மாதத்துல தேவனுடைய சத்தத்தை கேட்டு 6ஆம் மாதத்துல அதற்கான கிரியைகளை செய்யும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், என்ன நடந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்கின்ற ஒரு நிச்சயம் என்ன வருகிறது, ஒரு உறுதி. 6 மாசம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பிறகு கருவை கலைப்பது கஷ்டம். அப்படிதான் மருத்துவத்துல சொல்றாங்க. அப்படியே செய்தாலும் அது யாருக்காவது ஒருத்தருடைய உயிருக்கு அது ஆபத்தாக முடியும் என்று பார்க்கிறோம். எவ்வளவு மாசம் வந்திருக்குங்க? 6 மாசம் கடந்து வந்து விட்டோம். இப்பொழுது 7ஆம் மாதத்துக்குள்ளாக நம்ம போறோம். 7ஆம் மாசம் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்திருக்கும். ஏறத்தாழ 1 கிலோ வெயிட் இருக்குமா 7ஆம் மாசத்துல. 7ஆம் மாதத்துல வந்துட்டா கருவை கலைக்கவே முடியாது என்கின்ற ஒரு நிச்சயம் உண்டு. உள்ளான உறுப்புகள் ரொம்ப அழகாக வளர்ந்து இருக்கும். அதனுடைய உறுப்புகள் எல்லாம் அதனுடைய அளவுல அது அழகா வளர்ந்திருக்கும். ஸ்பெஷலா என்ன சொல்றாங்கன்னா, இருதயம் நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்திருக்கும். அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட சொல்றாங்க. நீதிமொழிகள் 4:23, நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். பாருங்க, இந்த 7ஆம் மாசம் வரும் பொழுது எல்லா காவலோடு இருதயத்தை காத்துக்கொள், அந்த நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, சங்கீதம் 51:17 கூட சொல்றாங்க. சங்கீதம் 51:17, தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். பாருங்க, நொறுங்குண்ட இருதயம் இந்த 7ஆம் மாசத்துல வந்துடும். எப்படி வரும்? 5ஆம் மாதத்துல தேவனுடைய சத்தத்தை கேட்டு 6ஆம் மாதத்துல தேவனுடைய சத்தத்திற்கு பதில் செய்து கிரியைகளை நடப்பிக்கும் பொழுது நறுங்குண்ட இருதயம் நமக்கு கிடைக்கும். இது 7 மாசம். பாருங்க, எப்படி ஒரு குழந்தை ஒரு கருவுல உருவாகி வருகிறதோ அதனுடைய வளர்ச்சியை நாம் பார்க்கிறோமோ, அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்முடைய வளர்ச்சியானது இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இந்த 7ஆம் மாசத்துல அந்த தாய்க்கு ஒரு பெரிய சந்தோஷம். என்னங்க, வெளியிருந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வயிற்றுல சுத்துறத உலாவி வரத என்ன செய்ய முடியும்? உணர முடியும். இல்லைங்களா? உண்மையா இல்லைங்களா? இல்ல
உண்மைதானுங்களா? உண்மை. ஏன்னா மருத்துவத்துல பாத்தீங்கன்னா அதுதான் சொல்றாங்க. அப்படியே தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் கிரியை செய்யும் பொழுது தேவன் கூட பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார். வயிற்றுல இருக்க குழந்தை பார்க்கும்போது அந்த ஸ்திரீ தொட்டு பார்ப்பாங்க, என் குழந்தை சுத்தி வருது, ஜீவனோடு இருக்கிறது. அப்படியே தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் கிரியை செய்யும் பொழுது நம்மளை பார்த்து கூட தேவன் சந்தோஷப்படுவார். என் பிள்ளை என்னுடைய வார்த்தையை கேட்டு பலன் அடைந்து நான் சொல்கின்றபடி என் பிள்ளை வளர்கிறது. ஏன் கருவுல இருந்து நம்மளை செலக்ட் பண்ணி கொண்டு வரார். இப்போ சமீபத்தில் எங்க வீட்டாண்ட பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு 3 வருஷமா குழந்தை இல்லை, 3 வருஷமா குழந்தை இல்லை. இப்போதான் கருத்தரிச்சு எல்லாம் வந்தாங்க. 2-3 டாக்டர், இங்க ஒரு டாக்டர் பார்த்தாங்க, இன்னொரு டாக்டர் பார்த்தாங்க, இன்னொரு டாக்டர் பார்த்தாங்க. 3 வருஷமா குழந்தை இல்லை. இப்போ ஒரு குழந்தை அவங்களுக்கு பிறந்து இறந்துச்சு. அந்த பெண் அந்த வீட்டிலே இல்லை. ரொம்ப மன வேதனை, ரொம்ப மன வேதனை. பாருங்க, அதுதான் சொல்றாரு, இந்த 7 மாசம் வரைக்கும் அப்படியே பார்த்துக்கிட்டே வராங்க நம்முடைய வளர்ச்சியை. 8ஆம் மாதத்துக்கு வரும் பொழுது மூளைகள், நரம்பு மண்டலங்கள் பலன் பெற்று வளர ஆரம்பிக்கிறது. மூளைகளும் நரம்பு மண்டலங்களும் நல்ல பலன் பெற்று இருக்கும் இந்த 8ஆம் மாதத்துல. அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ரோமர் 8:6. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். பாருங்க, இந்த 8 மாசம் வரும்பொழுது நல்ல வளர்ச்சி வரும்போது மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஜீவனும் சமாதானமும். ஆவியின் சிந்தை அப்பதான் வளர ஆரம்பிக்கிறது. ஆவியின் சிந்தை வந்துடும். அது மாத்திரம் இல்ல, 1 கொரிந்தியர் 2:16. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. பாருங்க, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. பாருங்க, ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் வரும் பொழுது ஒவ்வொரு வளர்ச்சியில சொல்றாங்க, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அப்ப படிப்படியாக வளர்ந்து வர வேண்டும். இந்த 3ஆம் மாதம், 4ஆம் மாதம், 5ஆம் மாதத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்திரீக்கு தெரியும், அவங்க உறவினர்களுக்கு தெரியும். வெளியே இருக்கவங்க யாருன்னா வெளியில இருந்து பாத்தீங்கன்னா அவங்க கன்சீவா இருக்கிறாங்களான்ட்டு தெரியாது. ஆனா 7 மாசம் கடந்து 8ஆம் மாசத்துலாம் வந்துட்டீங்கன்னா பார்க்கும் போதே சொல்லிடுவாங்க, என்னென்ன இவங்களிடத்துல ஒரு கரு இருக்கிறது. நாங்க பஸ்ல ஏறினாங்கன்னா உடனே என்ன குத்துருவாங்க, சீட்டு குத்துருவாங்க, ஏங்க உட்காருங்க. ஆனா இப்ப அதெல்லாம் இல்லைன்னு வச்சுங்க, இப்ப அதெல்லாம் யாரும் பார்க்கறது இல்லை. பாருங்க, அந்த ஸ்திரீக்கு ஒரு தயவு பாராட்ட ஆரம்பிப்பாங்க. வெளியில எல்லாருக்கும் தெரியும், இவங்க கருத்தரித்திருக்கிற ஒரு தாய் என்று. அப்படியே நாம் தேவனுக்குள்ளாக ஞானஸ்தானத்தை பெற்று பலமான ஆகாரத்தை புசித்து அவருக்குள் பலப்பட்டு அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்காய் கிரியை செய்து நாம் வாழும் பொழுது நமக்கு எல்லா இடத்திலையும் கிருபை கிடைக்க தேவன் உதவி செய்வார். என்ன காரியங்கள் செய்தாலும் என்ன செய்தாலும் அங்கெல்லாம் நமக்கு தேவன் என்ன செய்வாரு, ஒரு கிருபை கிடைக்க செய்வார். எல்லாருக்கும் தெரியும். அப்படியே தேவனுக்குள்ளாய் நம்ம வளர்ந்திருக்கிறோம் என்று 8ஆம் மாசத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் மற்ற பார்க்கும்போதே கிளீனா சொல்லுவாங்க, இவர்கள் தேவனுக்குள் வளர்ந்திருக்கிறார்கள். அந்த ஸ்திரீ போய் சொல்ல மாட்டாங்க. அந்த ஸ்திரீ போய் நாங்க கருத்தரிச்சிருக்கிறோங்க, எனக்கு குழந்தை பிறக்குதுன்ட்டு வெளியில போய் சொல்லணும்னு அவசியமே இல்லை. பார்க்கும்போதே கிளீனா தெரிஞ்சிடும் இவர்கள் கருவற்று இருக்கிறார்கள் என்று. ஏன்? அவருடைய வளர்ச்சி அவ்விதமாக இருக்கும். அப்படியே நம்முடைய வளர்ச்சி கூட நம்ம போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. மற்றவங்க பார்க்கும் பொழுது இவர்கள் தேவனுக்குள்ளாய் எவ்வளவு வளர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு நம்முடைய வளர்ச்சி இருக்கும். அதுதான் முக்கியம். முன்னாடி அப்படி இருந்தாருங்க,
இப்போ அப்படிதான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவதுல என்ன பயனும் இல்லை, ஒரு பயனும் இல்லை. அது வளர்ச்சி இல்லாத ஒரு நிலை. சோ 8 மாதங்கள் கழிந்து 9ஆம் மாதம் வந்தாச்சு. வேகமாக 9 மாதங்கள் கடந்து வருகிறது. இந்த 9ஆம் மாசத்துல பாத்தீங்கன்னா குழந்தை இனிமே வளரணும்னு சொல்லி ஒண்ணுமே இல்லை, எல்லாமே நல்லா வளர்ந்து இருக்கும். எல்லா சரீரமும் நல்லாக வளர்ந்திருந்து கருப்பையிலிருந்து சற்று கீழே இறங்கி வயிற்றின் அடிப்பகுதிக்கு அந்த குழந்தை வந்து ஆயத்தமாக இருக்கும். எப்போ வேணாலும் பிறக்கலாம், எப்போ வேணாலும் பிறக்க வாய்ப்பு உண்டு. அந்த கருப்பையில் இருந்து சற்று விலகி இடுப்பின் கீழாக வந்து அந்த குழந்தை நின்றும், ரெடியா ஆயத்தமாகி நிற்கும். அதுதான் அதை ஏசாயாவில் சொல்றாரு. ஏசாயா 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசாயா 21:3. ஆகையால் என் இடுப்பு மகா வேதனையால் நிறைந்திருக்கிறது, பிள்ளை பெறுகிறவளின் வேதனைகளுக்கு ஒத்த வேதனைகள் என்னை பிடித்தது. கேட்டதினால் உழைவு கொண்டு கண்டதினால் கலங்கினேன். என்னங்க, இடுப்பு அந்த கீழாக அந்த குழந்தை இறங்கி அது பிறப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஒரு ஆயத்த நிலை. இந்த 9ஆம் மாசம் வரும் பொழுது ஒரு ஆயத்த நிலையில இருக்கும். நமக்கு கூட அதுதான் சொல்றாங்க. ஆமோஸ் 4:12 கூட அதுதான் சொல்றாங்க. ஆமோஸ் 4:12. ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. பாருங்க எப்படி அந்த குழந்தை 9 மாதத்துல ஆயத்தமா இருக்கிறதோ அப்படியே நாம் கூட ஒவ்வொரு படியாக வளர்ந்து வந்து தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. ஆயத்தப்பட்ட ஒரு நிலைக்கு வந்து இருப்போம். இது 9ஆம் மாசம். 9 மாசம் முடிஞ்சிச்சுங்க. இப்ப என்னங்க, 10ஆம் மாசம். 10ஆம் மாசத்துல அந்த ஸ்திரீக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என்ன சந்தோஷம்? எப்பொழுது அந்த பிள்ளை பிறக்கும். அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் மற்ற எல்லாருக்கும் என்னங்க, ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஒரு பெரிய ஆசை இருக்கும். எப்போது வேணுமானாலும் அந்த குழந்தை பிறக்கலாம். அந்த கருப்பை என்கின்ற ஒரு உலகத்தை விட்டு பூமி என்கின்ற இன்னொரு உலகத்துக்கு பிறக்கும். இந்த 10 மாசத்துக்குள்ளாகவே வயிற்றில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு அங்கமும் என்ன செய்திருக்கணும்? வளர்ந்திருக்கணும். வயிற்றுல இருக்கிற கருப்பை வயிற்றுல எப்படி இருக்குங்க? வெளிச்சமா இருக்குமா, இருட்டா இருக்குமா? இருட்டாத்தான் இருக்கும். ஒரு இருட்டாதான் இருக்கும். அப்படியே இந்த இருண்ட இந்த உலகத்துல நம்முடைய அவயங்கள் கூட எல்லாம் என்ன இருக்கணும்? சரியா வளர்ந்து இருக்கணும். இருண்ட உலகத்துல நம்முடைய சரீரங்கள் ஆவிக்குரிய மனுஷன் என்னவா இருக்கணும்? ஒவ்வொரு அவயமும் வளர்ந்து இருக்கணும். பிறந்ததுக்கு அப்புறம் எதுவுமே வளர்க்க முடியாது. இப்போ ஒரு கை இருக்குது அப்படின்னா அந்த கை பிறந்ததுக்கு அப்புறம் அது கொஞ்சம் பெருசாக கண்டி எக்ஸ்ட்ரா இன்னொரு விரல் வராது. இன்னொரு விரல் என்ன செய்யாது? வராது. இப்போ குழந்தை வயிற்றுல இருக்கும்போது 4 விரல் தான் இருக்குது, 5வது விரல் வளரல. அது பிறந்துச்சுன்னா அது ஊனமாகத்தான் இருக்கும். அதன் பிறகு என்ன ஆகாது? அது வளர முடியாது. அப்போ இருள் போன்ற இந்த உலகத்துல வாழ்கின்ற பொழுதும் கூட நம்முடைய நடக்கைகள், நம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் சரியாக சீராக வளர்ந்திருக்க வேண்டும். அதுதான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி நீடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். அந்தகாரத்திலிருந்து நம்மளை ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்து இருக்கிறார். அந்தகாரம் என்பது ஒரு தாயின் வயிற்றில் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை போல காணப்பட்டாலும் அந்த வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுதே அந்த குழந்தை என்ன செய்து கொள்ள வேண்டும்? தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும், பலமான ஆகாரத்தை புசித்து. அதே ரோமர்ல கூட அதை ரிப்பீட் பண்றாரு பாருங்க. ரோமர் 13:12.
இரவு சென்று போயிற்று, ம். பகல் சமீபமாயிற்று. ம். ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ம். ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். பாருங்க, அந்தகார கிரியைகளை தள்ளி விட்டுருந்தோம். எத்தனையாம் மாசத்துல? எத்தனையாம் மாசங்க? இப்ப பிறகுற மாசம் இல்ல, இது 11ஆம் மாசம். இங்க நம்ம பார்க்கின்றது 10ஆம் மாசம். ஏன்? இதுக்கப்புறம் நேரம் கிடையாது. இதுக்கப்புறம் என்னது? சமயம் கிடையாது, வாய்ப்பு கிடையாது. அப்ப என்ன செய்யணும்? அந்தகார கிரியைகளை தள்ளிவிட்டு நாம் ஒளியின் இடத்திற்கு வர வேண்டும். ஒருவேளை இந்த 10 மாதத்தை நாம் கடந்து வருகிறவர்களாக இருக்கிறோம். 10 மாசம் கடந்து வந்துட்டோம். எப்படி ஒரு கருவாக உருவாகி தேவனால் பாதுகாக்கப்பட்டு ஒரு கருவாக ஆரம்பித்து அப்படியே நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாம் வளர்ந்து ஞானஸ்தானத்தினால் ஒரு புதிய உடன்படிக்கை பெற்று பலமான ஆகாரத்தை நாம் புசித்து தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய சத்தத்தின்படி நாம் கிரியை செய்து நாம் வளர்ந்து வந்து கொண்டே இருக்கிறோம். ஒருவேளை இந்த பலமான ஆகாரத்தை எல்லாம் புசித்து நாம் வளரவில்லை என்று சொன்னால் நம்முடைய நிலை எவ்விதமா இருக்கும்? ஒரு குழந்தை பிறந்து ஊனமா பிறந்துச்சுன்னா அவங்களோட நிலைமை எப்படி இருக்குங்க? பாக்குறவங்களா பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷப்படுவாங்களா? என்ன செய்வாங்க? ஐயோ பாவம், இந்த குழந்தை எப்படி ஆயிடுச்சு, இப்படி ஊனமா பிறந்துச்சு. அதுதான் எரேமியால எச்சரிக்கிறாங்க. அப்படி வளராதவர்களை குறித்து எரேமியா 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். லீபனோனில் வாசமாயிருந்து லீபனோன்னா என்னங்க? செழிப்பான இடம், செழிப்பான ஆகாரத்தை புசித்து கேதுரு மரங்களில் கூடு கட்டி கொண்டு இருக்கிறவளே, வேதனைகளும் பிள்ளை பெறுகிறவர்களுக்கு ஒத்த வாதையும் உனக்கு வருகையில் நீ எவ்வளவு பரிதபிக்கப்படத்தக்கவளாய் இருப்பாய். பாருங்க, எவ்வளவு பரிதபிக்கப்பட்டவர்களாய். லீபனோனில் வாசமா இருக்கிற, லீபனோன் என்பது ஒரு செழிப்பு. அப்போ செழிப்பான பலமான ஆகாரத்தை புசித்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வளரவில்லை என்று சொன்னால் நீ எவ்வளவு பரிதபிக்கப்பட்டவளா இருப்பாய். அந்த நிலையில தான் நம்ம கூட போய்விடுவோம். ஸோ இந்த 10 மாதங்களாக ஒவ்வொரு மாதமாக நாம் கடந்து வந்து கொண்டே இருக்கிறோம். பாருங்க, இந்த பிள்ளை வளர்வதற்கு தாய் எடுக்கின்ற பிரயாசங்கள் எவ்வளவு, தாய் எடுக்கின்ற முயற்சி எவ்வளவு. இல்லைங்க, அவங்க படுத்திருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு கன்சீவா இருக்கிறவங்க படுத்திருக்காங்கன்னா அப்படியே திரும்பி படுக்க மாட்டாங்க இல்லைங்களா? அவங்க எழுந்து உட்கார்ந்து அப்புறம் தான் திரும்பி படுப்பாங்க. ஏன்? கருவில் இருக்கும் குழந்தை சிதைந்து விடக்கூடாது. ஆகாரமும் அவங்களுக்கு பலமான ஆகாரம் சாப்பிடுவாங்க. ஆனால் அந்த பிரசவ காலம் வரும் பொழுது அவங்களுக்கு எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு காரியம், ஒரு வேதனை. அவ்வளவு கஷ்டங்கள் பட்டு ஆரம்பத்திலிருந்து அந்த தாய் அந்த பிள்ளையை அழகாக வளர்த்து பெற்றெடுப்பதற்கு எவ்வளவு வேதனைப்படுகிறாள், எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவங்களாம் நம்ம கொஞ்சம் அப்படியே பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும் பாருங்க. என்னங்க, கால்லாம் வீங்கிடும் இல்லைங்களா? கால்லாம் என்ன செய்யும்? பெருசா வீங்கிடும். கொஞ்ச தூரம் கூட நடக்க முடியாது, மூச்சு வாங்கும். ஆனால் அந்த குழந்தையை பெற்று எடுக்கும் பொழுது அது யோவான்ல சொல்றாரு பாருங்க. யோவான் 16:21 ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் பொழுது அவள் துக்கம் அடைகிறாள். அவள் என்ன செய்யறா? துக்கம் அடைகிறாங்க. எங்க மனைவி கூட சொன்னா, என்னை விட்டுருங்க எப்பா, நான் ஓடிடுறேன், எப்படியா நான் போய் எங்கேயாவது என்ன ஏதாவது ஊசி ஏதாவது ஒண்ணு போட்டுருங்க. ஸ்ரீயானவள் பிரசவ வேதனை வரும் பொழுது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். பாருங்க எவ்வளவு அழகாக சொல்றாருங்களா? அது அப்படியே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு ஒத்து போகுது. அவள் பிரசவிக்கும் பொழுது ரொம்ப வேதனை.
ஆனால் அதை பிரசவித்த பொழுது, இந்த பூமியில ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது, அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்க்கும் பொழுது அந்த ஸ்திரீயினுடைய வேதனை எல்லாம் என்ன செய்துறாங்க, மறந்துடுறாங்க. சில ஸ்திரீகளுக்கெல்லாம் என்ன செய்யறாங்க, ஆப்ரேஷன், பெரிய ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க. அப்ப பாருங்க எவ்வளவு வயிற்றுல எவ்வளவு பெரிய காயம். அவ்வளவு காயத்தையும் அந்த குழந்தையின் முகத்தை பார்க்கும் பொழுது அந்த ஸ்திரீயானவள் மறந்து விடுகிறாள். அப்படியே பிரசவ வேதனை பெற்று ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள், மரண வேதனைப்பட்டு ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார். அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் மரணித்து நம்மளை பெற்றெடுத்திருக்கிறார். அதான் வேதம் சொல்கிற, உன்னை பெற்ற உன் தேவனை மறந்தாய். ஒரு ஸ்திரீ பெற்றெடுக்க மரண வேதனைப்படுகிறாள். ஆனால் தேவன் அவருக்குள்ளாய் நம்மளை பெற்றெடுப்பதற்கு தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். பாருங்க, அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதுதான் கலாத்தியர்ல சொல்றாரு பாருங்க, கலாத்தியர் 4:19. கலாத்தியர் 4:19. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்பவேதனைப்படுகிறேன். பாருங்க, நமக்குள்ள என்ன உருவாகணும்னு சொல்றாருன்னா, கிறிஸ்து உருவாக வேண்டும். அப்படின்னா கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் நமக்குள்ளாக என்ன செய்ய வேண்டும், உருவாக வேண்டும். இதற்காக சீஷர்கள் எல்லாம் என்ன செய்தாங்க, கர்ப்பவேதனைப்பட்டிருக்கிறார்கள். இப்ப நம்ம இடத்துல கூட கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்கள் உருவாக வேண்டும். ஸோ இந்த 10 மாதம் ஒவ்வொரு மாதமாக நாம் பார்க்கிறோம். முதல்ல ஒரு கருவாக உருவாகிறது. ஆரம்பத்துல தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அப்படியே நம்முடைய நடக்கைகள் எல்லாம் சரியான சீர் தூக்கி பார்த்து, நம் நடக்கையில சரியாக, நம் கிரியைகளை சரியாக நடந்து, 3ஆம் மாதத்துல ஒரு ஞானஸ்தானம் என்று ஒரு உடன்படிக்கை செய்து, தேவனோடு ஒரு உறுதி ஒப்பந்தம் செய்து, 3ஆம் மாதத்துல 4ஆம் மாதம் ஒரு பலமான ஆகாரமாகிய தேவனுடைய வார்த்தையை புசித்து, 5ஆம் மாதத்துல தேவனுடைய சத்தத்தை கேட்டு உணர்கின்ற ஒரு காரியங்கள் வருது. 6ஆம் மாதத்துல அதற்கு நாம் பதில் செய்கிறோம். தேவனுடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடந்து இப்படியே நாம் பயணித்து வரும் பொழுது நம்ம இடத்துல கூட என்ன வருங்க, கிறிஸ்துவினுடைய குணாதிசயம் அப்படி படிப்படியாக வளர்ந்து வர வேண்டும். அப்படி அந்த குழந்தை பிறக்கும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷம். அப்படியே நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் வளர்ந்து வரும் பொழுது தேவன் கூட நம்மளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார். என்னங்க, ரொம்ப சந்தோஷப்படுவார். நான் கொடுக்கின்ற பலமான ஆகாரத்தை புசித்து அந்த பிள்ளை எப்படி வளர்கிறதோ அப்படி. அதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு, மரித்தது காரணமே அதான். இப்போ நம்ம கூட 10 மாசத்தை கடந்து வந்துட்டோம். இந்த 10 மாதத்துல நம்முடைய ஒவ்வொரு காரியங்களும் எவ்வளவு வளர்ந்திருக்கிறது. ஒருவேளை இப்ப நமக்கு என்ன உண்டு, வாய்ப்பு உண்டு. இப்ப நமக்கு ஒரு தருணம் இருக்குது. ஒவ்வொரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில நாம் வளர்ந்து கொள்வதற்கு இப்போது வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த 10 மாசம் அந்த கருவுல இருக்கிற வரைக்கும் தான் வாய்ப்பு. பிறந்ததுக்கு அப்புறம் என்ன இல்லை, வாய்ப்பு இல்லை. அப்படியே இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. தேவன் கொடுக்கிற கிருபை நாட்கள் கிடைக்கும் வரைக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த தேசத்தை விட்டு நம்ம வேற ஒரு உலகத்திற்கு போகும் பொழுது, தேவனை விட்டு இந்த தேகத்தை விட்டு பிரிந்ததுக்கு அப்புறம் எதுவுமே நமக்கு செய்யவே முடியாது. பாருங்க, அதனால்தான் தேவன் நமக்கு ஒவ்வொரு மாதத்தை காண்பித்து, ஒவ்வொரு வளர்ச்சியை காண்பித்து, இதெல்லாம் நீங்க வளர்ந்துக்குங்கன்றார். பாருங்க, பையூர் என்கின்ற ஒரு வயிற்றில கருவாக உருவாகி பொய்யூர் என்கின்ற இந்த உலகத்துல பிறந்து மெய்யூர் என்ற உலகத்திற்கு பயணித்து போவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். இருட்டு தான் அந்த குழந்தை வளர்கின்ற இடம். என்னங்க, இருட்டான இடம் தான். ஆனா அந்த இருட்டான இடம் வயிற்றுக்குள்ளார அந்த குழந்தை தாய் கொடுக்கின்ற ஆகாரத்தை புசித்து தன்னுடைய சரீரத்தை எல்லாத்தையும் சரியாக வளர்த்து கொள்கிறது. இந்த பூமியும் அது போன்ற இருட்டான ஒரு உலகம்தான்.
தேவனுக்குள்ளாக வளர முடியாத சூழ்நிலைகள் தான். தேவனுக்காக அவருடைய ஆகாரத்தை புசித்து பலமாக அவருக்கென்று வாழ முடியாத சூழ்நிலைகளை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனாலும் அந்த இருட்டுக்குள்ளார நாம் எல்லாவற்றையும் வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த பூமியில பிறந்த பிறகு வளர்த்து கொள்ள முடியாது. அதே மாதிரி நம்ம இறந்ததுக்கு அப்புறம் ஒன்றுமே இல்லை, நம் பேர் முதலாய் இல்லாமல் போய்விடும். ஆகவே இந்த 10 மாதத்தை நாம் கடந்து வந்திருக்கிறோம். நாம் எவ்வளவாக தேவனுக்குள் வளர்ந்து இருக்கிறோம் என்று நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். இல்லை என்று சொன்னால் நம்மளை நாமே வளர்த்து கொள்ள தேவன் இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். இதை நாம் பெற்றுக்கொண்டு இதன்படி இன்னுமாக தேவனுக்குள் வளர தேவன் தாமே உதவி செய்வாராக. ஆமென்.